எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் புரிகின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சோர்களே, நிலத்தில் நிறைய கற்களை பார்க்க முடியும். ஆனால் அவைகளில் அனைத்தும் மாணிக்கங்கள் அல்ல. மரத்தில் நிறைய பழங்கள் வரலாம், அவைகள் அனைத்தையும் மனிதர்கள் சாப்பிடுவதில்லை. உலகில் பல மனிதர்களை நாம் காண முடியும். அந்த மனிதர்கள் அனைவருமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. 1000 ஒட்டகங்களில் ஒரு சில ஒட்டகங்களைத்தான் ஏறி பயணம் செய்யக்கூடிய அமைப்பில் நாங்கள் காண முடியும். அந்த வகையில் மனிதர்களுடைய விவகாரங்களை முன்னெடுப்பதற்கு மனித மாணிக்கங்களை நாங்கள் தெரிவு செய்து நியமிப்பது மக்களுடைய சமூக கடமை என்பதை இஸ்லாத்துடைய உபதேசங்கள் ஊடாக நாங்கள் விளங்க முடிகின்றது. மனிதர்களுடைய தகுதிகள், திறமைகள், மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆர்வம், நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய தன்மை போன்றவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதர்களுடைய பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிகழ்வு ஸஹீஹுல் புகாரியிலே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال بينما النبي صلى الله عليه وسلم في مجلس يحدث القوم جاءه أعرابي فقال متى الساعة ومضى رسول الله صلى الله عليه وسلم يحدث فقال بعض القوم سمع ما قال فكره وقال بعضهم بل لم يسمع حتى إذا قضى حديثه قال أين السائل عن الساعة قال ها أنا يا رسول الله قال إذا ضيعت الأمانة فانتظر الساعة قال كيف إضاءتها قال إذا وسد الأمر في غير أهله فانتظر الساعة. மதீனா நகரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமப்புற அரபி நுழைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். நபி அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். சபையில் இருந்தவர்கள் நபி அவர்களுக்கு இது செவியேற்கப்பட்டது, அவர்களுக்கு கேட்டது. ஆனால் அவருடைய பேச்சை நபி அவர்கள் வெறுத்தார்கள் என்றும், இன்னும் சிலர் சொன்னார்கள் நபி அவர்களுக்கு இது கேட்கவில்லை என்று பேசிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேச்சை முடித்துவிட்டு மறுமை நாளை பற்றி கேள்வி கேட்டவர் எங்கே என்று விசாரித்தார்கள். இதோ இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த கிராமப்புற அரபி முன்வந்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இதா லுய்யாத்தில் அமானா ஃபன்ததிர் ஸாஅ, நம்பிக்கை வீணடிக்கப்படுமாக இருந்தால் மறுமை நாளை எதிர்பாரும் என்று சொன்னார்கள். நம்பிக்கையை வீணடிப்பது என்றால் என்ன என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு ஃபீ கைரி அஹ்லிஹி ஃபன்ததிர் ஸாஅ, ஒரு விடயம் அதற்கு உரியவர் அல்லாதவரிடத்தில், தகுதியில்லாதவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால்
மறுமை நாளை எதிர்பாரும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது ஒரு கற்பித்தல் தொழிலாக இருந்தாலும் விவசாய துறையாக இருந்தாலும் உலகத்துடைய விவகாரங்களில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகமாக இருந்தாலும் அவைகள் அனைத்திலுமே அமானிதம் நம்பிக்கையை நிறைவேற்றல் மிக முக்கியமான ஒரு விடயமாகும். நம்பிக்கையை நிறைவேற்றாத துரோகம் செய்யக்கூடியவர்களை ஒரு பதவிக்கோ ஒரு தொழிலுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ நாங்கள் நியமித்தால் அது மறுமையுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு பொறுப்புக்கு ஒரு உரியவரை தெரிவு செய்வதாக இருந்தால் 4 விசேட பண்புகளை அவரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. முதலாவதாக அவர் சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது அமானிதம் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது அவர் கட்டி காக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நான்காவது அவரிடத்தில் அந்த விடயத்தை நிர்வகிப்பதற்கு வழிநடத்துவதற்குரிய அறிவு இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகளும் மிக முக்கியமான பண்புகளாகும். இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு விடயமாக அலசி பார்ப்போமாக இருந்தால் ஒரு விடயத்துக்கு பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு இடத்திலே சக்தி இருக்க வேண்டும். நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண்மக்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலே ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் இடத்துக்கு அந்த பெண்மணிகள் ஆடுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு கூட்டத்தினர் வந்து அந்த பெண்களை தடுத்துவிட்டு அவர்களுடைய ஆடுகளுக்கு மாத்திரம் தண்ணீர் கொடுத்துவிட்டு அந்த கிணற்றுக்கு மேலால் பெரிய ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்து விட்டு செல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நீண்ட பயணத்திலே களைப்புற்று ஒரு இடத்தில் இருந்து இந்த விடயத்தை அவதானித்துக் கொண்டிருந்து கடைசியாக அந்த இடத்துக்கு வந்து பலர் தூக்க வேண்டிய மிகப்பெரிய பாறாங்கல்லை பக்கத்தில் தூக்கி வைத்துவிட்டு அந்த பெண்மணிகளுக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக சொன்னார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பெண்மணிகள் ஆச்சரியப்பட்டார்கள், இவ்வளவு பெரிய சக்தி உள்ள மனிதன் என்பதாக. பின்பு அந்த பெண்மணிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது தந்தையான நபியுல்லாஹி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அழைத்து கொண்டு சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பெண்மணிகளை பின்னுக்கு வரும்படியாக தான் முன்பு நடந்து சென்றார்கள். அந்த பெண்மணிகளை முன்னால் நடக்க வைத்தால் அந்த பெண்களை பார்க்க வேண்டி வரும், அது அமானிதத்துக்கு துரோகமாக இருக்கும், அது ஒரு கெட்ட தன்மையை காட்டும் என்பதற்காக அப்படி அவர்கள் முன் சென்றார்கள். அந்த பெண்மணிகளை பின்னால் வர வைத்து வழிகாட்டும்படியாக இஷாரா சைக்கிளை செய்யும்படியாக அதற்குரிய வழிகாட்டலை செய்யும்படியாக சொன்னார்கள். எனவேதான் பின்பு அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சென்ற பிற்பாடு அந்த பெண்மணிகளில் ஒருத்தி அந்த நிகழ்வை தனது தந்தையிடத்திலே சொன்ன பொழுது நபி அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அந்த இடத்தில் வந்திருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக. பின்பு அந்த பெண்மணி தந்தையிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக இப்படி சொல்கிறார், قالت إحداهما يا أبت استأجره إن خير من استأجرت القوي الأمين. சூரா அல் கஸஸ் 26ஆம் வசனத்திலே அல்லாஹ் மேற்கண்டவாறு சொல்லியிருக்கிறான், அந்த பெண்மணி தனது தந்தையை நோக்கி, அன்பு தந்தையே, அவரை நீங்கள் கூலிக்கு எடுங்கள், நீங்கள் கூலிக்கு எடுக்கக்கூடியவரில்
மிக சிறந்தவர், சக்தி மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்ற அடிப்படையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேற்கோள் காட்டி அந்த பெண்மணி சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் அந்த பாறாங்கல்லை தூக்கினார்கள். அந்த பெண்மணிகளுடன் அந்த காட்டு வழியாக வந்த நேரத்தில் முதலாவதாக நடந்து வந்தார்கள். பெண்மணிகளை பின்னால் வர சொன்னார்கள். அது அவர்களுடைய நேர்மையான தன்மை, துரோகம் செய்யாத தன்மையை காட்டுகிறது என்ற அடிப்படையில் தான் அங்கு சொல்லப்பட்டது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மகளை திருமணம் செய்வதற்குரிய மிகப்பெரிய பண்புகளாக சக்தியும் நேர்மையும் காணப்பட்டது. இன்பு திருமணம் செய்து வாழ்க்கை நடத்தினார்கள். ஒரு நபியுடைய மகளை திருமணம் செய்வதற்கு அந்த நபி எதிர்பார்த்த மிக முக்கியமான பண்புகளாக சக்தியும் அமானிதம் பேணலும் மிக முக்கியமானதாக இருந்தது. அதனை அடிப்படையாக வைத்துத்தான் தஃப்சீருடைய உலமாக்கள் ஒரு மனிதனை ஒரு விடயத்துக்கு நியமிப்பதாக இருந்தால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே காணப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு விடயத்துக்கு ஒரு மனிதனை நியமிக்கும் பொழுது அவன் அதை உதறித்தள்ளாமல் அதனை கட்டி காப்பானா, பொறுமையாக இருந்து அதனை செய்வானா, அல்லது உதறித்தள்ளிவிட்டு சென்று விடுவானா என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த விடயம் சார்ந்த அறிவு அவனிடத்தில் இருக்கிறதா, நிர்வாக திறமை இருக்கிறதா, அதனுடைய ஆழ அகலங்களை பற்றிய அறிவு அவனிடத்தில் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் நாம் நியமிக்க வேண்டும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுடைய பொது விவகாரங்களாக பள்ளிவாசல் நிர்வாகங்களாக இருந்தால் என்ன, ஒரு பாடசாலையுடைய விடயமாக இருந்தால் என்ன, அல்லது யுத்தத்துக்கு மக்களை வழிநடத்தி செல்வதாக இருந்தால் என்ன, அந்த விடயங்களில் எல்லாம் இந்த விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும். எகிப்துடைய பூமியிலே வாழ்ந்த நபியுல்லாஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே நபி யூசுப் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி சொன்னார்கள்? வலஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம், இன்னி ஹஃபீதுன் அலீம். சூரா யூசுப் 55வது வசனத்திலே அல்லாஹ் மேற்கண்டவாறு சொல்லியிருக்கிறான், இரட்சகனே, என்னை பூமியுடைய பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக நியமிப்பாயாக. நிச்சயமாக நான் பாதுகாக்கக்கூடியவன், கட்டி காக்கக்கூடியவன், நன்கு அறிந்தவன் என்ற அடிப்படையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்துடைய பிந்திய பகுதியில் ஹஃபீதுன் அலீம் என்ற வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன. ஹஃபீல் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த எகிப்துடைய நிதியமைச்சு பொறுப்பை கட்டி காத்தார்கள், மிக கவனமாக செய்தார்கள். செய்வதற்குரிய தகுதி அவர்களிடத்தில் இருந்ததென்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அலீம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, நான் நன்கு அறிந்தவன் என்று சொன்னார்கள். அந்த பொருளாதார திட்டங்களை கவனமாக வரைந்து மக்களுடைய வறுமை நீங்குவதற்குரிய திட்டங்களை வகுத்து அதனை கவனமாக அமுல்படுத்தக்கூடிய ஆழமான அகலமான அறிவு இருப்பதாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் அதற்கு ஏற்ப நபி யூசுப் அவர்களை எகிப்துடைய நிதியமைச்சராக நியமித்தான். மிகப்பெரிய பொருளாதார திட்டத்தை வகுத்தார்கள். அங்கு 7 வருடங்கள் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்படுவதற்கு முற்பாடு அவர்கள் தானியங்களை சேமித்தார்கள். அந்த சேமிப்பின் ஊடாக அந்த எகிப்துடைய மிகப்பெரிய பஞ்சத்திலிருந்து மக்கள் இரட்சிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே அஹ்ஸனுல் கஸஸ் அல் குர்ஆனிலே மிக அழகான சம்பவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலிருந்து நாங்கள் படிப்பினையாக பெற முடிகிறது. எனவேதான் இந்த பண்புகளை எமது அதிகாரிகளில் நாம் அமுல்படுத்த வேண்டும், அந்த விடயங்களை கவனிக்க வேண்டும் என்றுதான் உலகத்துடைய மறு உலகத்துடைய விவகாரங்களுக்கு வழிகாட்ட வந்த அல் குர்ஆன்
இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்கள் ஊடாக மனித குலத்துக்கு வழிகாட்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் வலிய மின் அம்ரில் முஸ்லிமீன ஷைஅன் وأمر عليهم أحدا محاباة فعليه لعنة الله لا يقبل الله منه صرفا ولا عدلا حتى يدخله جهنم. ரவாஹுல் ஹாக்கிம். முஸ்லிம்களுடைய ஏதாவது ஒரு விடயத்துக்கு யாராவது ஒருவனை பக்க சார்புடன் நியமித்தால் அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும். அவனுடைய நஃபிலான சுன்னத்தான எந்த ஒரு அமலையும் செயலையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனை நரகத்தில் நுழைவிக்கும் வரைக்கும் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் பொதுமக்கள் மீது, அது அரசியலாக இருந்தால் என்ன, மக்களுடைய ஏனைய பொது வாழ்க்கையாக இருந்தால் என்ன, யாரையும் நாங்கள் நியமிக்கக்கூடிய நேரத்திலே இந்த விடயங்களை நாங்கள் கவனித்துத்தான் நியமிக்க வேண்டும் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்க விடயமாகும். ஒரு மனிதனிடத்திலே அவன் பலகீனனாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். மீன்களுடைய சுறுசுறுப்பும் முயல்களுடைய சுறுசுறுப்பும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எறும்புடைய சுறுசுறுப்பும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரா அன்-நம்ல் எறும்பு என்ற பெயரிலே ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறான். மற்றொரு இடத்திலே சூரா அன்-நஹல் தேன்பூச்சி என்ற பெயரிலே ஒரு சூறாவை வைத்திருக்கிறான். இந்த இரண்டு சம்பவங்களிலும் அந்த ஒரு நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்டாளங்கள் வந்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த படையினர் எறும்பு கூட்டத்தை மிதித்து அந்த எறும்புகள் பாதிப்படையும் என்பதற்காக அந்த எறும்புகளை பார்த்து உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் அவர்கள் அறியாத நிலையிலே உங்களை மிதித்து விடக் கூடாது என்பதற்காக, எறும்புகளே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த எறும்பு கூறிய கருத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தேன்பூச்சிகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வௌஹா ரப்புக இலன் நஹல் அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதன் வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யாரிசூன் ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس. தேன்பூச்சிகளை பார்த்து அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான், உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். உங்களுடைய தேன்கூடுகளை மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் அமைக்கக்கூடிய செயற்கை தேன்கூடுகளிலும் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். பலதரப்பட்ட பழங்களிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அந்த பழங்களுடைய மலர்கள் அந்த தாவரங்களிலிருந்து அந்த பாணிகளை உறிஞ்சிக் கொள்ளும்படியாக மறைமுகமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். பின்பு உமது இரட்சகனுடைய பாதைகளில் நீ நடந்து செல்வீராக. அந்த தேன்பூச்சிகளுடைய வயிறுகளிலிருந்து பலதரப்பட்ட நிறங்களுடைய தேன் பாணிகள் வருகின்றன. அவற்றிலே மனிதர்களுக்கு நோய்களுக்கு நிவாரணம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். உலகத்தில் பல வகையான பூச்சிகள் இருந்தும் ஏன் எறும்பை பற்றி அல்லாஹ் சொன்னான், ஏன் தேன்பூச்சிகளை பற்றி சொன்னான் என்றால், அவைகளிடத்திலே விடாமுயற்சி இருக்கின்றன, ஒற்றுமை இருக்கின்றன, அமானிதம் பேணப்படுகிறது. கோடை காலத்திலே மாரி காலத்துக்கு தேவையான உணவுகளை தேன்கள் அந்த எறும்புகள் கூட்டமாக சேமித்துக் கொள்கின்றன. மக்களுக்கு தேவையான சுத்தமான தேன்பானியை தயாரிப்பதற்காக பல கிலோமீட்டர்கள் பறந்து சென்று அந்த தேனீக்கள் விதவிதமான மலர் செண்டுகளிலிருந்து அந்த பாணிகளை உறிஞ்சிக் கொண்டு வந்து அந்த தேனை கட்டுகிறது. அதிலே மோசடிகள் மனிதர்கள் செய்வதை போன்று தேன்பூச்சிகள் செய்வது கிடையாது, நேர்மையாக நடந்து கொள்கின்றன. எனவேதான் இந்த விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு மனிதன் தேன்பூச்சிகளை போன்று உற்சாகமாக இருக்க வேண்டும், எறும்புகளை போன்று உற்சாகமாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சக்தி மிக்க ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விடத்திலே மிகவும் பலகீனமான ஒரு இறை விசுவாசியை விட மிகவும் சிறந்தவன், விருப்பத்துக்குரியவன் என்பதாகும். ஒரு மனிதன் கோழையாகவோ அல்லது பலகீனனாகவோ உதவா கரையாகவோ வெளிச்சத்திலே விழுந்து மாளக்கூடிய ஈசல்களை போன்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள முடியாது. அவன் பயனுள்ள அமைப்பிலே அவன் பிறந்தது முதல் அவனுடைய வாலிபம் முதல் வயோதிபம் வரைக்கும் அவன் சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு மெழுகுவர்த்தியை போன்று அவன் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக உலக மக்கள் பயனடைய வேண்டும் என்பதைத்தான் மேற்கூறிய ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் சக்தி மிக்கவனாக இருக்க வேண்டும். அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடலை கவனிக்காமல் நோயாளியாக ஆகி நீண்ட காலம் வாழ வேண்டிய ஒரு மனிதன் அவசரமாக மன்னரைக்கு செல்வதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயின் மூலமாக மேற்கூறிய ஹதீஸை வரவழைத்தான். எனவே ஒரு மனிதன் அவனிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய விடயத்தை செய்வதற்கு அவனிடத்திலே சக்தி இருக்க வேண்டும். சக்தி என்பது இரண்டு வகை. ஒன்று உடலுடைய வெளிப்படையான சக்தி. ஒரு மனிதனுடைய கைகளும் கால்களும் அவனுடைய உடல் உறுப்புகளுடைய வெளிப்பகுதிகளும் சக்தி மிக்கதாக இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் வரவேற்கிறது. அது மாத்திரமல்ல, அவனிடத்திலே சக்தியுடைய மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால் அந்த விடயத்தை செய்வதற்குரிய அறிவு இருக்க வேண்டும், அறிவு பலம் இருக்க வேண்டும். இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாகும். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்த அரசர்களுடைய தொடரிலே தாலூத் என்ற ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசரை பொறுத்தவரையிலே அவர் அரசாட்சிக்கு வருவதற்கு முற்பாடு அந்த காலத்தில் வாழ்ந்த நபியிடத்தில் சென்ற பொழுதும் அந்த நபி இந்த தாலூத் என்பவரை பார்த்து அவருடைய உடல் வலிமையையும் பார்த்து அவருடைய மனோ வலிமையையும் அறிவையும் பார்த்து யுத்த அறிவு அவரிடத்தில் இருப்பதை கண்டு அவரிடத்திலே அந்த நபி அவர்கள் சொன்னார்கள், தாலூத்தை பார்த்து சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய நபியா, அல்லாஹ்வுடைய ஒரு அரசனாக வருவாய். நபி அல்ல, ஒரு அரசனாக அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு நீ ஒரு அரசனாக வருவாய் என்று சொன்னார்கள். எனவேதான் பனு இஸ்ரவேலர்கள் அதை எதிர்த்தார்கள். அவர்களுடைய காலத்திலே அதற்கு முற்பட்ட காலத்திலெல்லாம் ஒரு மனிதன் அரசனாக வருவதாக இருந்தால் அவன் செல்வமிக்கவனாக இருக்க வேண்டும், சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்க வேண்டும். இவ்வாறானவனுக்குத்தான் அரசாட்சி வர முடியும். பரம்பரையாகத்தான் ஆட்சி அதிகாரங்கள் ஒரு மனிதனுக்கு வரலாம் என்றெல்லாம் அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதனை அல்லாஹ் தஆலா சூரா அல்-பக்ராவில் 247 வசனத்திலே இப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ அஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். தாலூத் என்பவரை உங்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவருக்கு உடல் வலிமை, உடலுடைய விசாலத்தன்மையையும் அறிவில் விசாலத்தன்மையையும் கொடுத்தான் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லியிருப்பதை கவனிக்கும் பொழுது ஒரு மனிதன் மக்கள் மத்தியில் அதிகாரம் அல்லது ஒரு பதவி, ஒரு பொது விவகாரங்களுக்கு வருவதாக இருந்தால் அவனுடைய உடல் வலிமை இருக்க வேண்டும். நோயாளியால் சாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு வருவான், சில நாட்கள் அவன் இல்லாமல் போவான். எனவேதான் அந்த தாலூத் என்பவரை பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் அரசனாக நியமிப்பதற்கு பாவித்த இரண்டு விடயங்கள். ஒன்று, உடல் வலிமை இருக்க வேண்டும். யுத்தங்கள் செய்து அந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய யுத்த அறிவு இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு அவனிடத்தில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய அறிவு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமறை வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பலகீனம் உள்ளவர்கள் ஒரு பொறுப்புள்ள விடயத்துக்கு முன்னாக கூடாது.
மக்கள் மத்தியிலே செல்வாக்கு வரும் என்பதற்காக அல்லது எதையாவது சாதித்துக் கொள்ளலாம் என்பதற்காக மக்களுடைய விவகாரங்களை முன்னெடுக்க முடியாதவர்கள் பதவிகளை தேடிக்கொண்டு வருவதை இஸ்லாத்தில் வரவேற்கப்பட்டதல்ல. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய ஒரு முக்கியமான நபித்தோழர். அவருடைய உடல் பலகீனமாக இருந்தது. அவர் இயற்கையிலே ஒரு பலகீனமான ஒரு சஹாபி. அந்த சஹாபியின் நபியவர்களிடத்திலே பொறுப்பு பதவியை கேட்ட பொழுது நபியவர்கள் சொன்னார்கள், யா அபாதர் இன்னி அராக்க லைஃபன், உன்னை நாம் பலகீனமான ஒருவராக காணுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, வைன்னி உஹிப்பு லக மா உஹிப்பு லினஃப்ஸி, அபூதர்ரே நான் எனக்கு விரும்பக்கூடியதைத்தான் உனக்கு விரும்புகிறேன் என்று சொல்லி, லா தஅம்மரன் அலா ஸ்னைனி வலா துவல்லியன் மால யதீம், ரவாஹ் முஸ்லிம். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுடைய கடைசி பகுதியிலே அபூதர்ரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், நீ 2 பேருக்கு அதிகாரியாக நீ ஒரு பொதுமை ஆகாதே. யதீமுடைய அனாதையுடைய செல்வத்தை நீ பராமரிக்கக்கூடிய பொறுப்புக்கு முன்வராதே என்று அபூதர் என்ற சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அபூதர் என்ற சஹாபி ஒரு முக்கியமான சஹாபி. அவரிடத்திலே சில பலகீனங்கள் காணப்பட்டன. மக்களுடைய பொது விவகாரங்களுக்கு அனாதைகளுடைய செல்வத்தை பராமரிப்பதற்கோ அல்லது மக்களுக்கு அதிகாரியாக பொறுப்பதிகாரியாக வருவதற்குரிய தகமை அவரிடத்தில் காணப்படாத காரணத்தினால் அவரை அந்த பொறுப்புக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் எம்முடைய விவகாரங்களை நிர்வகிப்பதற்கு பொதுவாக வரக்கூடியவர்களை அவர்களிடத்தில் இந்த தன்மைகள் இல்லாவிட்டால் நாம் தெரிவு செய்வது மார்க்கத்துக்கும் சமூகத்துக்கும் செய்யக்கூடிய துரோகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, மக்களுடைய விவகாரத்துக்கு பொறுப்பாக வரக்கூடியவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய மற்றொரு விடயம்தான் அமானிதம் என்ற துரோகம் செய்யாத நேர்மையாக நடக்கக்கூடிய தன்மை. இது இஸ்லாத்திலே பல விவகாரங்களிலே, வியாபாரமாக இருந்தாலும் குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சகல பகுதிகளிலும் கவனிக்கப்படக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அமானிதம் சம்பந்தமாக அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் 72ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறான், இன்னா அரல்னல் அமானத அலா ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால் فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. அமானிதம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை நாம் வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மலைகளுக்கும் உட்படுத்திய பொழுது, சமர்ப்பித்த பொழுது அவைகளிடத்திலே அவைகள் அவற்றை பொறுப்பேற்பதை மறுத்து கொண்டன. அந்த பொறுப்பை சுமப்பதை கண்டு பயந்து கொண்டன. ஆனால் மனிதன் அதனை சுமந்து கொண்டான். அதனால் அவன் மிக அநியாயக்காரனாக, அவன் மிக அறிவீனனாக ஆகிவிட்டான் என்று அந்த மேற்கூறிய திருமறை வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய பொறுப்புக்கு வர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா எங்களுக்கு திறமையை தந்தால், மக்களுக்கு சேவை செய்யலாம் என்ற உணர்வு எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால், நேர்மையாக நடக்கக்கூடிய தன்மையும் சக்தியும் இருக்குமாக இருந்தால் நாங்கள் பின்வாங்க கூடாது. அதைத்தான் நபியுல்லாஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். என்னிடத்தில் தகுதி இருக்கிறது என்று கருதித்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், எகிப்துடைய நிதியமைச்சராக என்னை நியமிப்பாயாக யா அல்லாஹ், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், பூமியுடைய பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக என்னை ஆக்குவாயாக என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானாக முன்வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். காரணம், அவரிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தது, அறிவு இருந்தது, அமானிதம் இருந்தது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் துரோகம் செய்யக்கூடிய தன்மை இருக்குமாக இருந்தால் அதில் நாங்கள் முன் செல்லக்கூடாது. நபி அவர்கள் பஜாரிலே சென்று கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு மனிதனுடைய மதீனா நகரத்திலே அந்த தானிய குவியலிலே கீழால் கையை போட்டு அள்ளி பார்த்தார்கள். அதில் ஈரம் இருந்தது, மேலே காய்ந்து காணப்பட்டது. அந்த வியாபாரியை பார்த்து என்ன என்று கேட்ட பொழுதும் அது மழை பொழிந்து நனைந்தது யார சொல்லலாம் என்று அவர் சொல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் காய்ந்த பகுதிகளை மேலே வைத்துவிட்டு நனைந்த பகுதியை மக்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து விற்கிறீர்கள்? மன் கஷ்டனா பலைஸ மின்னா, எங்களுக்கு யார் மோசடி செய்வானோ
அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்களுக்கு மோசடி செய்வது, ஏமாற்றம் செய்வது அது அதிகாரங்களில் மாத்திரம் அல்ல. வியாபாரமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, கூலி வேலையாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் மோசடி செய்வதை இஸ்லாம் ஒரு போதுமே வரவேற்கவில்லை. நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன் மான் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதா. உண்மை சொல்லக்கூடிய, நம்பிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு வியாபாரி அவன் நாளை மறுமையிலே நபிமார்களுடன், உண்மையாளர்களுடன், ஷுஹதாக்கள் என்று சொல்லக்கூடிய வீர மரணம் எய்திய மக்களுடன் இருப்பான் என்று ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் இந்த விடயங்கள் வியாபாரத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. எல்லா விவகாரங்களிலும் நாங்கள் நம்பிக்கையாக எங்களிடத்தில் தரப்படக்கூடிய அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாரிடத்தில் நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய தன்மை இல்லையோ அவன் இறை விசுவாசியாக முடியாது என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மத் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஈமான் எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம். ஆனால் ஒரு மனிதன் பொறுப்பு அவனிடத்தில் சுமத்தப்பட்டு அதனை நிறைவேற்றாமல் சென்றுவிட்டால் அவன் இறை விசுவாசி அல்ல என்று இந்த ஹதீஸ் மேற்கோள் காட்டுகிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு அது தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களிடத்தில் வாக்குகளை பெறுவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்துவிட்டு மக்கள் வாக்களித்ததன் பிற்பாடு அவர்களை கவனிக்காமல் விடுவதும், நிர்வாக தெரிவுகள் வரக்கூடிய நேரத்தில் நிர்வாகத்துக்குள் போட்டி போட்டு வந்துவிட்டு அடுத்த நிர்வாக தெரியும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிர்வாகத்துடைய பொறுப்புகளுக்கு வராமல் காணாமல் போகுவதும், அந்த நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியலிலே தங்களுடைய பெயரை போட்டுக்கொள்வதும் அது ஈமானிலே குறைபாட்டை உண்டாக்கும் என்றுதான் இந்த ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மற்றொரு ஹதீஸ் அல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. மன் இஸ்தாமல ரஜுலன் அலா இஸாபத்தின் வ ஃபீஹிம் மன் ஹுவ அர்துல்லாஹ் மின் ஃபகத் அலா கான அல்லாஹ் வ ரசூலஹு வல் முஃமினீன். யாரையாவது ஒரு மனிதன் அல்லது யாரையாவது சிலர் மக்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக நியமித்து அவனை விட தகுதியானவர்கள் இருந்து அவன் நியமிக்கப்படாமல் தகுதியில்லாதவர்களை யாராவது நியமித்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கும் மோசடி செய்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் இறை விசுவாசிகளுக்கும் மோசடி செய்து விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள் என்றுதான் இந்த ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நேரடியாக சொல்வதாக இருந்தால், தகுதியில்லாதவர்களை நாம் தெரிந்தவர் என்பதற்காக அல்லது சொந்த கோபம் இருக்கிறது என்பதற்காக சிலரை தகுதியிலிருந்தும் அவர்களை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அவர்களை சில தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒதுக்கிவிட்டு தகுதியில்லாதவர்களை நியமிப்பதென்பது அல்லாஹ்வுக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செய்யக்கூடிய மோசடி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தகுதி என்பது என்று சொல்வதை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைகள் அல்லது ஒரு வியாபாரத்துக்கு எஜமானனுக்கு மோசடி செய்யாத தன்மை அல்லது சமூகத்தில் ஏதாவது பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு அங்கு வரக்கூடிய நிதிகளில் மோசடி செய்யக்கூடாது. நம்பிக்கை இருக்க வேண்டும். நிதிகளில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அமானிதம் என்று கூற வந்த நேரத்தில் எல்லாம் கூடுதலாக நிதியை அழுத்தி சொல்லியிருக்கிறான். நிதிகள் இருக்கக்கூடிய புழங்கப்படக்கூடிய நிறுவனங்களிலே அதனுடைய அந்த செலவுகளில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக முக்கியமான முஸ்லிம்களுடைய ஒரு கலீஃபா, இரண்டாவது உமர் என்று சொல்லப்பட்டவர். அவருக்கு சில பகுதிகளிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை அரசு அதிகாரியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் லாமு பற்றி கொண்டிருந்தது. அந்த விவகாரங்கள் முடிந்ததன் பிற்பாடு அந்த கூட இருந்தவர் உமர் பின் அப்துல் அசீஸுடைய செய்தியை பற்றி விசாரித்தார். சுக செய்தி எப்படி என்று கேட்டார். அவருடைய குடும்பத்துடைய நிலைமைகளை கேட்க ஆரம்பித்த பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பற்றி கொண்டிருந்த அந்த மெழுகுதிரியை அணைத்து விட்டு வேறொரு மெழுகுதிரியை பற்ற வைத்தார்கள்.
கூட இருந்தவர் கேட்டார், ஏன் பற்றி கொண்டிருந்த மெழுகுதிரியை அணைத்தீர்கள், ஏன் புதிதாக மற்றொரு மெழுகுதிரியை பற்ற வைத்தீர்கள் என்று சொன்ன பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்துக்கு கியாமனால் வரும் வரைக்கும் படிப்பினையாக இருக்கட்டும். அவர்கள் சொன்னார்கள், நேரத்துடன் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது அரசாங்க விவகாரம், பொதுமக்களுடைய விடயத்தை நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அது அரசாங்கத்துடைய அந்த மெழுகுதிரியிலிருந்து நாம் வெளிச்சம் பெற்றுக் கொண்டிருந்தோம். நீங்கள் பின்பு எனது சுக செய்தியை, எனது குடும்பத்துடைய சுக செய்தியை நீங்கள் கேட்ட பொழுதும் நீங்கள் எனது சொந்த விடயத்தை பேச ஆரம்பித்தீர்கள். எனவேதான் எனது சொந்தமான மெழுகுதிரியை நான் பற்ற வைத்து அந்த விடயத்தை பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல்களிலே வீணடிக்கப்படக்கூடிய சொத்துக்களை நீங்கள் கவனத்துக்கு எடுத்து பாருங்கள். பொதுமக்களிடத்திலே சந்தா அறவிட்டு அல்லது பள்ளிவாசலுடைய வக்குஃப் சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய அந்த பணம் அல்லது வெளி சந்தாக்கள் ஊடாக, நன்கொடைகள் ஊடாக வரக்கூடிய எத்தனையோ பணங்கள் வீண்விரயம் செய்யப்படுகிறது. நிர்வாகிகள் அந்த விடயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். பேன் தாராளமாக வேலை செய்யும், மின் விளக்குகள் தாராளமாக வேலை செய்யும், அதனுடைய தண்ணீர் தாராளமாக வேலை செய்து கொண்டிருக்கும். இவ்வாறு நாங்கள் பல விடயங்களை சொல்லிக்கொள்ள முடியும். பள்ளிவாசல் நிர்வாகங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை தங்களுடைய சொந்த விடயத்துக்கு பாவிப்பதை கூட நாங்கள் இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய வழிகாட்டல்கள் மிக துல்லியமானது. சகல பொறுப்புகளும் பள்ளிவாசல்கள் மாத்திரமல்ல, மக்களுடைய விடயங்களுக்கு பொறுப்பாக வரக்கூடியவர்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்துக்கு நாங்கள் நியமிக்கப்பட்டால் அதை அழகாக செய்ய வேண்டும், கச்சிதமாக செய்ய வேண்டும். அது மிகவும் நூற்றாண்டு காலமாக அல்லது எங்களுடைய பதவி காலத்தில் அந்த மக்கள் மிகவும் பயன்பெறக்கூடிய அமைப்பிலே நாங்கள் அந்த விடயத்தை செய்து கொள்ள வேண்டும். ஒரு மையத்தை அடக்கினால் கூட மிக அழகான முறையிலே அடக்க வேண்டும். அதனுடைய அந்த கபரை வெட்டி ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் ஒரு பறவையை போன்று அல்லது மிருகத்தை போன்று செத்தால் இழுத்து புதைக்க முடியாது. அவன் மரணித்ததன் பிற்பாடு கூட அவனுடைய உடல் கண்ணியமான முறையிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரு மக்கள் சண்டை பிடித்து ஒருவரை ஒருவர் கொலை செய்த பொழுதும் அந்த ஆதமுடைய மகன் இன்னும் ஒரு மகனை கொண்ட பொழுதும் உலகத்தில் முதலாக தோண்டப்படக்கூடிய கபர் அல்லாஹு தஆலா ஒரு காகத்தின் மூலமாக படித்து கொடுத்தான். மனிதனுக்கு எவ்வாறு கபரை தோண்டி செத்த மனித உடலை புதைக்க வேண்டும் என்பதாக. இரண்டு காகங்கள் சண்டை பிடித்து ஒரு காகம் மற்ற காகத்தை கொத்தி சாகடித்து அது ஒரு மடுவை தோண்டி அந்த காகத்தை புதைக்கக்கூடிய காட்சியை கண்ட ஆதமுடைய மகன், யா வைலத்தா அஜஸ்து அன் அகுன மிஸ்ல ஹாதல் குராபி ஃபவாரிய சௌவத அஹி ஃபஅஸ்பஹ மினன் நாதிமீன். எனக்கு உண்டான கைசேதமே, எனது இந்த சகோதரனுடைய இந்த உடலை புதைப்பதற்கு இந்த காகத்தை போன்று மடுவு தோண்டி புதைக்கக்கூடிய அறிவாளர்களுக்கு இல்லையா என்று அவன் கை செய்தப்பட்டான் என்று அந்த சம்பவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் ஒரு மையத்தை அடக்குவதாக இருந்தாலும் அந்த கபரை அழகாக தோண்டி அழகான முறையில் அந்த மையத்தை கஃன் செய்து கீழே அங்கு இறக்கி அந்த மண்ணை எல்லாம் போட்டு அதனுடைய மேற்பகுதிகளை அழகான முறையில் செய்து முடிப்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றிருக்கிறார்கள். அதே போன்றுதான் சகல விடயங்களையும் அழகாக செய்ய வேண்டும். எங்களிடத்தில் தரப்படக்கூடிய பொறுப்புகளை என்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூலும் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் அதை அழகாக செய்து முடிப்பதற்கு நாங்கள் பழக வேண்டும். சூரா அஸ்-சஜ்தா 7ஆம் வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹல்கஹு, ஒவ்வொரு வஸ்துக்கும் அதனுடைய படைகோலத்தை அல்லாஹ் அழகான முறையில் தான் படைத்திருக்கிறான். குரங்குகள் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தாலும் அந்த குரங்குகளுடைய உடலுடைய கட்டமைப்பு மிக கச்சிதமாக இருக்கிறது. ஒரு மரத்திலிருந்து இன்னும் ஒரு மரத்துக்கு பாய்வதற்கு அதற்கு உறுதியான படைகோலத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அணில்களாக இருந்தாலும் அல்லது ஏனைய பறவைகளாக இருந்தாலும் மரத்தில் இருந்து கொண்டு தொங்கக்கூடிய பறவைகள் கீழே விழுந்து விடாமல் அதனுடைய படைகோலத்தை அல்லாஹ் கச்சிதமாக படைத்திருக்கிறான். மாரிகாலத்துடைய குளிரிலும்
கோடை காலத்துடைய உஷ்ணத்திலிருந்தும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆடைகளை உடுக்காத இந்த பறவைகளுக்கு மிக அழகிய இறகுகளை படைத்தது அல்லாஹ்வுடைய அழகிய படைப்பல்லவா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வஸ்துக்களையும் எந்த ஒரு வஸ்துவை படைத்தாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அழகான முறையில் படைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த அடிப்படையில் நாம் இந்த விடயங்களை அணுக வேண்டும். நபியுல்லாஹி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட தூஃபான் என்ற வெள்ளத்திலே அந்த வெள்ளத்துக்கு முன்னேற்பாடு செய்வதற்காக அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அனிஸ்னஇல் ஃபுல்க், ஒரு கப்பலை செய்வீராக என்று சொன்ன பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கப்பல் இடையிலே உடைந்து தண்ணீரிலே அந்த மிருகங்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மூழ்கி போன கப்பலை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் செய்த அந்த கப்பல் மிக கச்சிதமானது. அந்த மிகப்பெரிய வெள்ளத்திலே ஒவ்வொரு வஸ்துக்களிலும் ஒவ்வொரு சோடியை அவர்கள் எடுத்தார்கள். ஆண் பெண் ஒவ்வொரு சோடியை எடுத்தார்கள். பறவைகளில் குருவிகளில் ஒவ்வொரு சோடி, கிளிகளில் ஒவ்வொரு சோடி, பூனைகளில் ஒவ்வொரு சோடி, நாய்களில் ஒவ்வொரு சோடி, இவ்வாறு ஒவ்வொரு சோடிகளையும் அந்த கப்பலில் ஏற்றினார்கள். நிறைய மிருகங்களும் உயிரினங்களும் இருந்த அந்த கப்பல் மலைகளை போன்று வந்த அந்த அலைகளுக்கு மத்தியில் தாக்கு பிடிக்கக்கூடிய அமைப்பில் தான் நபியுல்லாஹி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கப்பல் கச்சிதமாக அழகான முறையில் இருந்ததை நாம் கவனிக்கும் பொழுது, நாங்கள் ஒரு வேலையை செய்தால் எங்களிடத்தில் ஒரு பொறுப்பை அமானிதத்தை அந்த மக்கள் தந்தால் அதை அழகாக அதனுடைய சகல பகுதிகளையும் மக்கள் பார்த்து திருப்தி அடையக்கூடிய அமைப்பில் கச்சிதமாக அழகாக செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அமில்த அமலன் ஃபஅத்கின்ஹு, நீ ஒரு வேலையை செய்தால் அதை அழகாக திறம்பட கச்சிதமாக செய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் நபி அவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தினார்கள். வாழ்க்கையுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் அது அழகாக நடைபெற வேண்டும் என்பதை கீழே வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன் ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال حفظت من رسول الله صلى الله عليه وسلم اثنتين قال إن الله محسن يحب الإحسان وإذا قتلتم فأحسنوا القتل وإذا ذبحتم فأحسنوا الذبح وليحد أحدكم شفرته ثم ليريح ذبيحته رواه الطبراني. தபரானியில் பதிவாக இருக்கக்கூடிய நபியுடைய ஹதீஸை கவனியுங்கள். அந்த சஹாபி ஷத்தாத் என்ற சஹாபி சொன்னார், நபியவர்களிடத்தில் 2 விடயங்களை நான் படித்துக் கொண்டேன். அதிலே அல்லாஹ் நிச்சயமாக அழகானவன், ஒவ்வொரு விடயத்தையும் அழகான முறையில் செய்வதைத்தான் அவன் விரும்புகிறான். நீங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொண்டால், கொலைக்கு கொலை செய்வதாக இருந்தாலும் அழகான முறையில் கொள்ளுங்கள். கொலைக்கு கொலை, ஒரு மனிதன் கொல்லப்படுவதாக இருந்தாலும் அவனை சித்திரவதை செய்து அவனை அசிங்கமான முறையிலே கொல்வதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. அந்த கொலைக்கு கொலை நிறைவேற்றப்படக்கூடிய கட்டத்தில் கூட அந்த கொலை அழகான முறையில் நடைபெற வேண்டும். நீங்கள் அறுத்தால் அழகான முறையிலே அருங்கள். இந்த உலகத்திலே பிராணிகளை அறுப்பதற்காக மின்சாரம் பாய்ச்சி மிருகங்களை கிறிஸ்தவ சமூகம் கொள்ளுகிறது. சுத்தியலால் மிருகங்களுடைய தலையில் அடித்து அதனை கொலை செய்து உலகத்தில் ஒரு சமூகம் சாப்பிடுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. அந்த சுவாச குழாயும் உணவு குழாயும் அறுக்கப்படக்கூடிய அமைப்பில் தான் மிருகங்களை அறுக்கும்படியாக இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதனைத்தான் மேலே கூறிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவ காருண்யத்தை சொல்ல வந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா ذبحتم فاحسنوا الذبح, நீங்கள் அறுத்தால் அழகான முறையிலே அருங்கள். வல்யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரத்தஹு, உங்களில் ஒருவன் அவனுடைய கத்தியை கூர்மையாக்கி கொள்ளட்டும். மொட்டை கத்தியால் அந்த மிருகங்களை அறுக்கக்கூடிய நேரத்திலே நீண்ட நேரம் கத்தியை வைத்து அசைப்பதால் அதனுடைய கழுத்து மிகவும் கஷ்டப்படும், அது துன்பமடையும், அதனுடைய உயிர் மிக அவசரமாக செல்ல வேண்டும். சும்மல் யுரிஹதபிஹதஹு, அவன் அறுக்கக்கூடிய அந்த மிருகத்துக்கு அந்த ரூஹ் அழகான முறையிலே செல்லட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் எங்களிடத்தில் வரக்கூடிய விடயங்கள் என்ன விடயமாக இருந்தாலும், பள்ளிவாசலிலே அல்லது பொது இடத்திலே மிருகங்களுக்கு ஓலி அறுக்கக்கூடிய முஅஸ்ஸினாக அல்லது மிருகங்களை அறுத்து விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவைகளுக்கு சித்திரவதை செய்யக்கூடாத, அழகான முறையில் அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எங்களுடைய பதவிகள்
மக்கள் நம்பித்தரக்கூடிய இந்த பதவிகள் அழகான முறையில் செய்யப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாகும். உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் குறிப்பாக 4 பேர் இருந்தார்கள். புக்துநசர் என்று சொல்லக்கூடியவனும், நம்ரூத் என்று சொல்லக்கூடியவனும் அவர்கள் காபிர்களாக இருந்தார்கள். உலகத்துடைய பெரும் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய திறமை அல்லாஹ் கொடுத்தான். இவர்கள் காபிர்கள். முஸ்லிம்களில் 2 இருந்தார்கள். நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துடைய மிகப்பெரிய பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அல்லாஹ் ஜின்களையும் மனிதர்களையும் பறவைகளையும் ஏனைய வஸ்துக்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதனை அடுத்து இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் பெரும் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய திறமையை கொடுத்தான். அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு கச்சிதமான முறையிலே, அழகான முறையிலே அவர்கள் விடயங்களை செய்த விடயத்தை அல்லாஹ் சூரா அல் கஹ்ஃபிலே 96, 97 வசனங்களிலே இப்படி சொல்கிறான். அவருடைய அந்த பட்டாளங்களை பார்த்து துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஆத்துனி ஜுபரல் ஹதீத் ஹத்தா இதா சாவா பைன ஸதஃபைன் காலன்ஹு ஹத்தா இதா ஜாலஹு நாரா قال آتوني أفرغ عليه كسرا وما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا என்று வரக்கூடிய இந்த வசனம் எதை சொல்கிறது, வசனங்கள் எதை சொல்கிறது என்று சொன்னால், அஜூஜ் மாஜூஜ் என்ற 2 அந்த மலைகளுக்கு அப்பால் இருந்த மிகப்பெரிய அந்த பட்டாளங்கள் மக்களை உயிருடன் பிடித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு மிக அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிலப்பகுதியை தாண்டி சென்ற பொழுது அந்த மக்கள் அவர்களிடத்தில் வந்து முறையிட்டு கொண்டார்கள். அரசரவர்களே, இந்த மக்கள் எங்களுக்கு மிக அநியாயம் செய்கிறார்கள், உயிருடன் எங்களை பிடித்து சாப்பிடுகிறார்கள், மிக அநியாயம் செய்கிறார்கள், இவர்கள் வராமல் ஏதாவது செய்தார்கள் என்று சொன்ன பொழுது அந்த 2 மலைகளுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டை அந்த இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். அவர்கள் அந்த செய்த வேலையை மிக அழகாக கச்சிதமாக கியாமத் வரும் வரைக்கும் அந்த அஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் அதனை துளைத்து கொண்டு வராத அமைப்பிலே மிக உறுதியாக கச்சிதமாக அழகாக செய்து முடித்ததை தான் இந்த வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அந்த கான்கிரீட், அதாவது அந்த அணைக்கட்டு வேலையை செய்யக்கூடிய நேரத்தில் தங்களுடன் இருந்தவர்களை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இரும்பு பாலங்களை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள். செங்கற்களை வைப்பதை போன்று இரும்பு கற்களை வைத்து அடுக்கினார்கள் 2 மலைகளுக்கு இடையிலே. பின்பு அந்த நெருப்பு ஊதப்பட்டது. அந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே அந்த இரும்பு பாலங்கள், கற்கள் உயரமாக அடுக்கப்பட்டதன் பிற்பாடு நெருப்பை ஊதச் சொன்னார்கள். அதன் பிற்பாடு அங்கு அந்நஹாசு முதாபன் சொல்லக்கூடிய உருக்கப்பட்ட செம்பை அதிலே காய்ச்சி ஊற்றினார்கள். அதன் பிற்பாடு அந்த 2 மலைகளுக்கு இடையில் உள்ள அந்த அணைக்கட்டு மிக ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தது. யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் அதனுக்கு மேலால் ஏறிக்கொண்டு வர முடியவில்லை, அதனை தொலை போட முடியவில்லை. கியாமத் வரும் வரைக்கும் மிக உறுதியாக கட்டப்பட்ட உலக வரலாற்றிலே அந்த இன்ஜினியரிங் துறையிலே மிக ஒரு உறுதியான வேலையாக இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பொறுப்பு, அழகான முறையிலே கச்சிதமான முறையிலே அவர்கள் செய்த அந்த வேலை மிகவும் படிப்படியாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கூட எகிப்திலே அந்த பொறியியல் துறையிலே ஆய்வு செய்த ஒருவர் இந்த இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கான்கிரீட், அந்த மெட்டீரியல், அதாவது அந்த இரும்பு கற்கள், அவர்கள் அந்த இடையிலே இரும்பு கற்களை அடுக்கி நெருப்பை காய்ச்சி ஊதியமை, அவற்றுக்கு இடையிலே உருக்கப்பட்ட செம்பை ஊற்றியது, இவைகள் எல்லாம் ஒரு விடயம், ஒரு கான்கிரீட் மிக உறுதியாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும். இடிதான் இடித்தாலும் அந்த அவ்வாறு செய்யப்படக்கூடிய அந்த கான்கிரீட் மெட்டீரியல்ஸுடைய உற்பத்தி அந்த அணைக்கட்டு உடைக்க முடியாது என்று உலகத்தில் ஆச்சரியமான ஒரு ஆய்வை கூட செய்து முடித்தார். இது எதை சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு விடயம் அவரிடத்திலே நம்பிக்கையாக கொடுக்கப்பட்டால் அதை செய்ய வேண்டும், அவசரமாக செய்ய வேண்டும். மக்கள் ஒரு விடயத்தை எதிர்பார்த்து செய்கிறார். உலகத்திலே முஸ்லிம்களுடைய பலம் வாய்ந்த கோட்டைகள் 21ஆம் நூற்றாண்டிலே முஸ்லிம்களுடைய தகர்க்க முடியாத பலம் வாய்ந்த கோட்டைகள் பள்ளிவாசல்கள் தான். முஸ்லிம் கிராமங்கள் உருவாக்கப்படுவதாக இருந்தால் அவர்களுடைய சிறார்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள் முஸ்லிம்களுடைய கல்வி, கலாச்சார, பண்பாட்டு, விளையாட்டு சகல துறைகளும்
முஸ்லிம்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகள், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சர்வதேச பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பிலே முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் 21ஆம் நூற்றாண்டிலே கட்டியெழுப்பப்பட வேண்டும். தொட்டு தொட்டு இருக்க முடியாதவர்களே, முஸ்லிம்கள் உலகத்தில் அவர்களுக்கு எதிராக நிறைய சவால்கள் இன்று வந்திருக்கின்றன. அதற்குரிய அமைப்பிலே முஸ்லிம் கிராமங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்குரிய அமைப்பில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இருக்க வேண்டும். மிக அவசரமாக வேலைகளை செய்யக்கூடிய நிர்வாகங்களை முஸ்லிம்கள் தெரிவு செய்ய வேண்டும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாராணி ஒரு சபா கிராமத்தில் ஆட்சி புரிந்த ஒரு பெண்மணியை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியை முஸ்லிமாக மாற்றினார்கள். அந்த பல்கீஸுடைய அந்த படை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி முஸ்லிம்களாக மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடன் கூட இருந்தவர்களிடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பல்கீஸுடைய மிக அழகிய அந்த சிம்மாசனத்தை யார் பல்கீஸ் வருவதற்கு முற்பாடு கொண்டு வருவது என்ற ஆலோசனை கேட்ட பொழுது ஜின்களில் ஒரு இஃப்ரீத் அந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே, நீங்கள் இந்த இடத்திலிருந்து எழும்புவதற்கு முற்பாடு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்த அந்த பல்கீஸ் மகாராணியின் சிம்மாசனத்தை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொன்ன பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு செய்ய என்று சொல்லவில்லை. இன்னும் ஒருவர் சொன்னார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்கள் இமை வெட்டுவதற்கு முற்பாடு அந்த பல்கீஸுடைய சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து வைப்பேன் என்று சொன்ன பொழுது அவருக்குத்தான் அதை பொறுப்பு கொடுத்தார்கள். அதை போன்று அது நடந்தது. பல்கீஸுடைய அந்த படை வருவதற்கு முற்பாடு அவர்களுக்கு அவர்களுடைய சிம்மாசனத்தை இமை வெட்டுவதற்கு முற்பாடு அங்கிருந்தவர் கொண்டு வந்து வைத்தார் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பல படிப்பினைகள் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய அரச அந்த செல்வ செருக்கிலே அகங்காரத்திலே அவர்கள் சுயமாக இயங்கவில்லை. ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் தங்களுக்கு கீழுள்ளவர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஷூரா நடத்தினார். ஒரு நிர்வாக அமைப்பு என்று வந்தால் எல்லோருடைய கோஆபரேஷன், ஒரு கூட்டு, ஒரு டீம் ஒர்க் இருக்க வேண்டும். அந்த தேன்பூச்சிகள் நிறைய சேர்ந்துதான் மதுரமான தேன்பானை உற்பத்தி செய்வதை போன்று அந்த எறும்புகள் எல்லாம் சேர்ந்துதான் அவைகளுடைய உணவை சேமிப்பதை போன்று அதிகாலையில் ஒரு காகம் ஒரு உணவை கண்டால் அது சப்தமிட்ட அனைத்து காகங்களையும் கூப்பிடுவதை போன்று நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அனைவரும் சேர்ந்து ஒரு விடயத்தை சாதிப்போமாக இருந்தால் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக செய்து முடிக்கலாம். எனவே பள்ளிவாசலுடைய நிர்வாகங்கள் மிகவும் அமானிதமாக, எந்த விதமான சுய கோபமும் இல்லாமல், போட்டி போட்டுக்கொண்டு அடிபடிப்பட்டு சண்டைப்படுத்தி அந்நியர்களிடத்தில் எங்களுடைய பள்ளிவாசல்களுடைய உட்கட்டமைப்பை காட்டி கொடுக்காமல், சிலரிடத்தில் அதிகாரம் இருந்தால் அவர்களை முற்படுத்தி, அவ்வாறு முற்படுத்தப்பட்டவர்கள் அமானிதம் பேணி அந்த முஸ்லிம் கிராமங்களை மிகவும் சிரத்தை அந்த அவர்கள் கவனம் செலுத்தி அந்த அவர்களுடைய சொந்த வேலைகளை விட்டு தியாகம் செய்து தனது சமுதாயத்துக்காக மெழுகுவர்த்தியாக உருவி அவர்கள் பல பாரிய மாற்றங்களை அந்தந்த முஸ்லிம் பிரதேசங்களில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் முஸ்லிம் கிராமங்களில் உலகத்தில் ஆங்காங்கு எல்லா இடங்களிலும் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பள்ளிவாசல்களை வைத்திருக்கிறான். பள்ளிவாசல்களுடைய நிர்வாகங்கள் நபிமார்கள் செய்து வந்த பணி. இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கஅபாவுடைய அஸ்திவாரத்தை உயர்த்தி கட்டிய பொழுது அல்லாஹ்விடத்திலே அந்த அழகிய பணியை செய்ததன் பிற்பாடு பயந்து போய், யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீ மிகவும் செவியேற்பவன், மிகவும் அறிந்தவன் என்று பிரார்த்தித்த பிரார்த்தனையை, அந்த பள்ளிவாசலுடைய பணியை செய்து அவர்கள் செய்த பிரார்த்தித்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கும் உலகம் அழியும் வரைக்குமே அந்த காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக மனித கோடிகள் சென்று வரக்கூடிய அமைப்பிலே அந்த பாலைவன பூமியை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய வேலையை செய்துவிட்டு அந்த நிர்வாகிகளான இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது உலகமெங்கும் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு படிப்பினையாகும், முன்மாதிரியாகும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த